நம்ம டபுள் டக்கர் ட்ரெயினில் போக போகிறோம். ரெண்டு பேர் இப்படி குறும்பு பண்ணுறீங்கடே. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நீங்கள் காசு எவ்வளோ தான் வச்சுருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பில் வரும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்கேன் இல்லை ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஏற்காடில் இருந்து நம்ம கிளம்பி நம்ம சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கோயம்புத்தூருக்கு எந்த ட்ரெயின் என்ன ஒன்றுமே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இங்கே அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ட்ரெயின் என்னென்னு அது வந்து புக் பண்ணவங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கே வந்து தெரியல நம்ம எந்த மாதிரி ட்ரெயினில் போக போகிறோன்னு. எங்களுக்கே பயங்கர ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் டக்கர் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அம்மாடியோ, நான் வந்து டபுள் டக்கர் ஃப்ளைட்டில் போனேன். ஓகே, அதுவே எனக்கு பெரிய இது இருந்தது. ஆனால் நம்ம ஊரில் டபுள் டக்கர் ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா இல்லை, நான் ட்ரெயினே ரொம்ப கம்மி தாங்க. அப்படியே நான் வந்துட்டு டபுள் டக்கர் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். எல்லாருமே பயங்கர சர்ப்ரைஸ்டாக இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், கீழேயும் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம வந்து மேலே தான் நமக்கு சீட் இருக்குது. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருந்தது. டபுள் டக்கர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம வேறு வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிற போது கண்டிப்பாக அந்த ஒரு இது எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அப்படி ஏறிட்டோம். ஏறி இந்த மாதிரி எல்லாமே வந்து பேசஞ்சர் சீட் தான் இருக்குது, ஸ்லீப்பர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே நமக்கு வந்து அந்த சைடு இந்த சைடு பார்த்து உட்கார மாதிரி இருந்தது. எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் இருந்துச்சுங்க. ஏன்னா நேராக ஏசிக்கிலேருந்து டேரெக்டு நம்ம தலைக்கு தான் அடிக்குது. ரொம்ப குளிர் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே பசங்களெல்லாம் உட்கார வச்சு நாங்கள் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் சூப்பராக இருந்தது. அவங்க வேறு விளையாண்டே இருந்தாங்க. எல்லோரும் இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பண்ணுறது அவன் பண்ணுறது, அவன் பண்ணுறது இவன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி உட்கார வச்சாச்சு. அது ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க. அது வரைக்கும் இங்கே பயங்கர பகலமாக தான் இருந்தது. நம்ம வந்து ஒரு 9 o'clock நம்ம வீட்டில் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 8:30 அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவோம். அப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் 3 hours ட்ராவல்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே 3 hours 2 hours எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக தெரியல. அங்கேருந்து நம்ம கேப் எடுத்துகிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஓவர் ஆக்டிங் அண்ணட்டா. எப்படியெல்லாம் இந்த ட்ரெயினை என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம், எல்லாருமே ஃபஸ்ட் டைம். அப்புறம் பார்த்திங்களா கீழே போகிறக்கு வழி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே உட்காராமல் கீழே வந்து உட்காந்துட்டோம். ஃபுல் காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கீழே வந்து உட்காந்துட்டோம். அண்ட் நம்மளும் ரீச் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப குளிரும் வேறு இருந்தது. அப்புறம் சரி வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு ஸ்கேன் எடுக்கணும். ஸோ நம்மளோட மதர்ஹுட், கோயம்புத்தூர் மதர்ஹுட்டுக்கு தான் நான் போயிருந்தேன், மதர்ஸ் கேர் அப்படிங்கிற. ஸோ அங்கே போயிட்டு ஸ்கேனெல்லாம் எடுத்து எல்லாம் ஓகேவாக இருந்தது. எதுக்கு ஸ்கேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சென்னை வந்த ஒரு 2 நாள்லையே வந்துட்டு நான் டெஸ்ட் எடுத்துக்கும் போது நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு தெரிய வந்தது. செகண்ட் பேபி வந்து கன்சீவாக இருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு அங்கே டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தம்பி வந்து வீடு கட்டிகிட்ருக்கான். ஸோ அந்த வீடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் வந்து நாங்கள் ஆனதாஸில் வந்துட்டு சாட் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சாட் சாப்பிட்டுருந்தோம்.
ஸோ ஆனந்தாஸில் சாட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு டெங்கி பூரி ரொம்பவே பிடிக்கும் சொல்லிட்டு அது பின்ன வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். சாம்பிளுக்கே அவங்க நிறைய ஸ்வீட்ஸ் தராங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ஹல்வா இளநீர் ஹல்வாவும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நிறையா ஸ்வீட்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இவனுக்கு மெயினாக லட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஃபுல்லும் லட்டு சாப்பிட்டு நாங்கள் சலிச்சிட்டோம். அப்புறம் இதுதாங்க என்னோடய வீடு கோயம்புத்தூரில். ஸோ இங்கே தான். அண்ட் ஆக்சுவலி நாங்கள் திருப்பியும் வந்துட்டு வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ அதான் வந்துட்டு இதுவரை என்னோடய வீடு இது எதுவுமே நான் போட்டதே கிடையாது. ஸோ கோயம்புத்தூரில் இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வீடியோ எனக்கு எடுக்க முடிஞ்சது நம்ம வீட்டை. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து எங்கே கிளம்புறோன்னே எனக்கு மறந்து போச்சு. எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்பி வந்துட்டு கிளம்பி போய் திருப்பி மூவி பார்க்க போயிருந்தோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் இவன் இருக்கிற எல்லா சோஃபா குஷனும் எல்லாம் எடுத்து கீழே போட்டு ஒரு வழி பண்ணிட்டான். அந்த மாதிரி அவன் விளையாட்டு. இங்கே யாருமே அவனை திட்டக்கூடாது, யாருமே அவனை எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறனால ஒன்றுமே பண்ண முடியல. அவன் பாட்டுக்கு விளையாண்டுருந்தான். ஸோ அப்படியே வந்துட்டு நான் இங்கேருந்து நீ அடுத்தது கேரளாவுக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். 2 நைட்ஸ் இங்கே இருந்திருப்போம். ஸோ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அந்த ஒரு ட்ராவல் இதுவும் அதுக்கு முன்னாடி எனக்கு ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி எனக்கு வந்துட்டு இவங்க மதர்ஹுட்டில் வந்துட்டு எனக்கு கேஷ் வந்து தரவே இல்லை. ஒரு ஸ்கேன் டபுள் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நாங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு அந்த பைசா வந்து ரீஃபண்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் கேரளா போய் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இது பண்ணி தான் எனக்கு வந்துட்டு அந்த பைசா வந்து ரீஃபண்ட் ஆச்சு. ஒரு அட்லீஸ்ட் 2-3 வீக்ஸ் எடுத்திருக்கும். ஸோ நிறைய பேர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம காலனியில் இருக்கிற அந்த மதர்ஹுட் தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்க, ஸ்கேனிங் அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு 2 பில் அவங்க போட்டுட்டாங்க. அவங்க தெரிஞ்சும் தெரியாமலும் போட்டாங்க. ஆனால் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. எல்லாருமே பில் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.